இறைவன் திருவடியை கணமும் மறவாதிருப்போம். இறைவனிடம் பக்தி செலுத்தும் அனைவரும் போற்றுதற்குரிய பக்தர்கள், மரியாதைக்குரியவர்கள், வணங்கத்தக்கவர்கள். அப்படி இருக்கும் போது எப்படி சில பக்தர்கள் ஆழ்வார்களாகவும் நாயன்மார்களாகவும் உயர்ந்து நின்று தன்னிகரில்லாதவர்களாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் பக்திக்கு அளித்த முக்கியத்துவமே முதல் காரணம். எக்காரணத்தை கொண்டும் இறைப்பணியை கைவிடுவதே இல்லை. ஒரு நாள் கூட உடல் நலக்குறைவு என்று முடங்கியதில்லை. தனிப்பட்ட விசேஷம், கொண்டாட்டம் என்று சாக்கு போக்கு சொன்னதில்லை. எவ்வித கடினமான சூழ்நிலையிலும் இறைப்பணியே முதன்மை வாய்ந்ததாக ப்ரையாரிட்டைஸ் செய்தனர். தனது இன்னுயிரையும் பொருட்டாக கருதாமல் தொடர்ந்து சிரத்தையாக இறைப்பணியை செய்தனர். 1-2 வருடங்கள் இல்லை, தங்கள் ஆயுள் முழுவதும் நாள் தவறாமல் தவம் போல தங்கள் தொண்டை தொடர்ந்து செய்தனர். அப்படி ஒரு டெடிகேஷன், சிரத்தை தான் அவர்களை சாமானிய பக்தர்களிடமிருந்து தனித்து காட்டுகிறது. பிறருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி அவர்களையும் பக்திக்கு தூண்டும்படி இவர்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருந்தது. இறை சிந்தனையிலேயே சர்வ காலமும் கழித்து ஏறக்குறைய தவ நிலையில தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தமையால நாயன்மாராகவோ ஆழ்வாராகவோ உயர்ந்து நிற்கிறார்கள். முதல் நாயன்மாரான அதிபத்தரின் வாழ்க்கையே இதற்கு எடுத்துக்காட்டு. செல்வந்தராக பொன்னும் பொருளும் அள்ளி கொடுப்பது ஒரு வகையில் உயர்வென்றால், வறுமை நிலையிலும் பட்டினியிலும் விடாத இறைவன் திருவடியை நம்பியிருப்பது சாமானிய விஷயமா? அதிபத்தர் பரதவர் குலத்தவர், மீனவர் குலத்தில் பிறந்த பக்தர். அன்றாடம் தமது வலையில் சிக்கும் சிறந்த மீனை பக்தியோடு சிவனாருக்கு அர்ப்பணித்து வருவதை கொள்கை என்று கொண்டு வாழ்ந்தார். ஒவ்வொரு தொழிலுக்கும் திறமையும் நெளிவு சுழிவும் தெரிந்திருக்க வேண்டும். திறமையாக வலை வீசினாலும் சோதனையாக ஒரு சில நாட்கள் குறைவாகவும் மீன்கள் சிக்குவதுண்டு. குறைவாக மீன்கள் வலையில் பிடிபடும் நாட்களில் கூட சிறந்த மீனை இறைவனுக்கு என்று அளித்து மிச்சமிருக்கும் மீனை கொண்டே வருமானம் ஈட்டினார். பல நாட்கள் வறுமையிலும் பட்டினியிலும் வாடினார். இருந்தாலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார். அவர் பக்தியை எம்பெருமானார் சோதிக்க எண்ணினார். திருநாள் ஒன்றில் இரத்தினங்கள் பொதிந்த மீன் ஒன்று அதிபத்தருக்கு வசப்பட்டது. அதை தவிர வேறெந்த மீனும் சிக்காத நிலையில் கூட பல நாட்கள் பட்டினிக்கு பிறகே அந்த மீன் கிடைத்திருந்தது என்ற நிலையிலும் கூட பட்டினியை ஒரு பொருட்டென கருதாது ஒரே ஒரு மீன் பிடிப்பட்டாலும் அதையும் இறைவனுக்கே அளித்து மகிழ்ந்தார். தாழாத பக்திக்கு மகிழ்ந்த சிவனார் உமையவளுடன் காட்சி தந்து முக்தியும் அளித்ததாக வரலாறு. அதிபத்த நாயன்மார் சோழ நாட்டின் நாகப்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்தவர். இன்றைக்கும் ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று நாகப்பட்டினத்தின் காயாரோகணசாமி கோவிலில் அதிபத்த நாயன்மாரின் உற்சவ சிலையை எழுந்தருளச் செய்து தங்க மீனை அர்ப்பணித்ததை விழாவாக கொண்டாடி பக்தர்கள் வழிபடுகிறார்கள். அதிபத்தர் நாயன்மார் திருவடி சரணம். தொடர்ந்து வரும் பதிவுகளிலும் ஒவ்வொரு நாயன்மாரை பற்றி, அவரது தனி பெருமைகளை பற்றி சிந்திக்கலாம். ஓம் நம சிவாய.